அண்மை செய்தியை பார்க்கின்றோம். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடியில் கனமழை காரணமாக பள்ளி கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக அங்கு பார்வையிட வந்திருக்கிறார்கள். அவர்களை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அரசு பள்ளியினுடைய மேற்கூரை விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் இரும்பு கொட்டகை காற்றில் பறந்து விழுந்ததில் அந்த மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கின்ற முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துச் சென்றிருக்கிறார்கள். எனினும் மாணவர்கள் இரவு நேரத்தில் அங்கு யாரும் இல்லாததன் காரணமாக பெரும் விபத்து அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் தற்போது பார்க்கின்றோம். இரவு முழுவதும் பெய்த இந்த கனமழையின் காரணமாக, காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக மேற்கூரை விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில். கிருஷ்ணன், இப்போ இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்குல்ல, அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லுது, மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நேற்று இரவு நேரத்தில் காற்றுடன் கனமழை பெய்த காரணத்தால் ஈச்சம்பாடியில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தில் மேற்கூரை தீந்து விழுந்துள்ளது. இதனால் அதிகாரிகள் காண வந்ததால் கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கம்மைநல்லூர் அருகே உள்ள ஈச்சம்பாடி பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கு போதுமான இட வசதி இல்லாததால் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மற்றும் 9, 10 ஆகிய வகுப்புகள் ஒரு பகுதியிலும் மற்றொரு பகுதியில் 6, 7, 8 ஆகிய வகுப்புகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் பள்ளி வகுப்பறையின் கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட மேற்கூரை காற்றுக்கு தகர்த்தெறிந்து வீசப்பட்டன. இதனால் பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ளது. வகுப்பறைகள் சேதமடைந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் 58 மாணவ மாணவிகளும் ஒரே வகுப்பில் தற்போது தற்காலிகமாக பாடம் கற்பித்து வருகின்றனர். மேலும் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாணவர்கள் நலனை கருதி அரசு செயல்பட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கிராம மக்கள் முற்றுகையிட்டு தங்கள் கிராமத்தில் அங்கங்கே பிரிந்து செயல்பட்டு வரும் பள்ளி கட்டிடங்களை சீர்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஆகிய உயர்நிலை படிப்புகளை ஒரே வளாகத்தில் மாணவர்கள் படிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனை தடுக்கும் வகையில் சில குறிப்பிட்ட ஒரு சிலர் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு முன்வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன்.